நண்பர்களே, எல்லாமே நன்றாக போய்க்கொண்டிருக்கும்போது கூட உள்ளுக்குள் ஒரு விசித்திரமான பதற்றம் இருப்பதை நீங்கள் எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா? இதயம் மீண்டும் மீண்டும் பயத்தால் நிறைந்து போவது போல தோன்றும். எந்த ஒரு குறிப்பிட்ட காரணமும் இல்லாமல் சில நேரங்களில் கவலை, சில நேரங்களில் பயம், சில நேரங்களில் பதற்றம். இந்த மூன்று விஷயங்களும் வெளியில் இருந்து வராமல் உள்ளுக்குள் இருந்தே நம் வாழ்க்கையை மெல்ல மெல்ல அழித்து விடுகின்றன. இதில் மிகவும் வேதனையான விஷயம் என்னவென்றால், மக்கள் இதை சாதாரணமான ஒன்று என்று நினைத்துக் கொள்கிறார்கள். கௌதம புத்தர் கூறுகிறார், நம்முடைய மிகப்பெரிய போராட்டம் வெளி உலகத்தோடு அல்ல, நம் சொந்த மனதோடுதான் என்று. உண்மை அதுதான். இந்த கவலை, இந்த பயம், இந்த பதற்றம் எல்லாமே நம் மனதின் படைப்புகள்தான். வேறு யாரும் இல்லை. நாமேதான் இதற்கு உயிர் கொடுக்கிறோம், நாமேதான் இதை வளர்க்கிறோம், நாமேதான் இதன் காரணமாக அவதிப்படுகிறோம். ஆனால் இதிலிருந்து விடுபடுவது உண்மையிலேயே சாத்தியமா? பயம் மற்றும் கவலையின் வேரையே அறுத்தெறியும் அளவுக்கு நம் மனதை இவ்வளவு ஆழமாக நம்மால் புரிந்து கொள்ள முடியுமா? நிச்சயமாக முடியும். இதையேதான் கௌதம புத்தரும் கற்றுக் கொடுத்தார். அவர் தன் வாழ்க்கையில் கவலை மற்றும் பயத்திலிருந்து விடுதலை பெற்றது மட்டுமன்றி ஆயிரக்கணக்கான மக்களுக்கும் அதற்கான வழியை காட்டினார். எந்தவொரு மந்திரமும் இல்லாமல், எந்தவொரு ஆடம்பரமும் இல்லாமல், வெறும் தன் எண்ணங்களின் ஆற்றலால் மட்டுமே இதைச் செய்தார். இந்த வீடியோவில் புத்தரின் கூற்றுப்படி இந்த பயமும் கவலையும் எப்படி பிறக்கின்றன மற்றும் அவற்றை எப்படி எப்போதும் தற்காலிகமாக அல்லாமல் நிரந்தரமாக அழிக்க முடியும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். இது வெறும் தியரி, கோட்பாடு மட்டுமல்ல, உங்கள் சிந்தனையை மாற்றியமைக்கும் ஒரு வழிகாட்டியையும் நாங்கள் உங்களுக்கு வழங்குவோம். இது வெறும் மோட்டிவேஷன், ஊக்கம் மட்டுமல்ல நண்பர்களே. இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையின் ஒரு திருப்புமுனையாக, டர்னிங் பாயிண்ட் அமையக்கூடும். எனவே வீடியோவை இறுதி வரை கவனமாக பாருங்கள், ஏனென்றால் இதை முழுமையாக பார்த்த பிறகு நீங்கள் உங்களை சுதந்திரமாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்வீர்கள். அதே நேரத்தில் உங்கள் மனம் முதல்முறையாக அமைதியடையத் தொடங்கும். இதுவரை உங்கள் மூளையை ஆக்கிரமித்து பாரமாக இருந்த தேவையில்லாத டென்ஷன்கள் அனைத்தும், எந்த ஒரு காரணமும் இல்லாமல் உங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருந்த பயம் அனைத்தும் இன்றோடு முடியப் போகிறது. அது மட்டுமல்ல, இந்த வீடியோவிற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையின் திசையே மாறக்கூடும். மேலும் நண்பர்களே, இந்த வீடியோவின் இறுதியில் கௌதம புத்தர் தனது மரணத்திற்கு சற்று முன்பு தனது அன்பிற்குரிய சீடரான ஆனந்தரிடம் மனிதகுலம் முழுமைக்குமே ஒரு விலைமதிப்பற்ற வரமாக மாறிய அப்படி என்ன விஷயத்தை கூறினார் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். சரி நண்பர்களே, வாருங்கள் தொடங்கலாம். பயம், கவலை மற்றும் பதற்றத்தை நாம் சரிசெய்யாவிட்டால் வாழ்க்கைக்கு என்னவாகும்? கௌதம புத்தர் கூறினார், எந்தவொரு மனிதன் தன் மனதை கட்டுப்படுத்த முடியவில்லையோ அவன் தனக்குத்தானே எதிரியாகி விடுகிறான் என்று. இப்போது யோசித்துப் பாருங்கள், நம்முடைய மிகப்பெரிய எதிரி வெளியில் எங்கோ உட்கார்ந்திருக்கவில்லை. அவன் நமக்குள்ளேயேதான் உட்கார்ந்திருக்கிறான். நம்முடைய பயம், நம்முடைய கவலை மற்றும் ஒவ்வொரு நாளும் நம்மை உடைத்தெறியும் அந்த பதற்றம், இந்த மூன்று விஷயங்களும் மனதில் வீடு கட்டிக்கொள்ளும்போது மனிதன் முதலில் தன்னிடமிருந்தே தூரமாகிவிடுகிறான். பயம் அதிகரிக்க அதிகரிக்க நாம் முடிவெடுக்கும் திறனை இழந்துவிடுகிறோம். நம் உறவுகளில் நம்மால் சரியாக நடந்து கொள்ள முடிவதில்லை. நாம் முன்னோக்கிச் செல்ல விரும்புகிறோம், ஆனால் உள்ளுக்குள் இருந்து ஒரு குரல் நம்மை தடுக்கிறது. செய்யாதே, ஒருவேளை ஏதாவது தவறாக நடந்துவிட்டால் என்பதுதான் அது. இதுதான் உண்மையான சங்கிலி. இந்த சங்கிலிதான் நம் கனவுகளையும் நம் உறவுகளையும் நம் அமைதியையும் மெல்ல மெல்ல அழித்து விடுகிறது. கௌதம புத்தர் ஓரிடத்தில் கூறினார், மனமே அனைத்து துன்பங்களுக்கும் மூலக்காரணம். யார் மனதை புரிந்து கொள்கிறாரோ அவர் துன்பத்தை முடிவுக்கு கொண்டு வருகிறார் என்று. இப்போது யோசித்துப் பாருங்கள், பயத்தையும் கவலையையும் அடையாளம் காண நாம் முயற்சியே செய்யாவிட்டால் என்ன நடக்கும்? தூக்கம் வராது. இரவுகளில் படுக்கையில் புரண்டு படுத்துக்கொண்டே இருப்பீர்கள். உடலிலும் இதன் தாக்கம் ஏற்படும். இதயத் துடிப்பு வேகமாகுதல், நெஞ்சு பாரமாகுதல், வயிறு கெட்டுப்போதல், தலைவலி போன்றவை ஏற்படும். உறவுகள் விரிசலடையத் தொடங்கும். நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திற்கும் எரிச்சலடையத் தொடங்குவீர்கள். அழவேண்டும் போலத் தோன்றும். மனிதர்களிடமிருந்து விலகத் தொடங்குவீர்கள். வேலையில் மனம் ஈடுபடாது. கவனம் சிதறும். மீண்டும் மீண்டும் அதே எண்ணங்கள் வரும். எல்லாவற்றையும் விட மிகவும் ஆபத்தானது என்னவென்றால், நீங்கள் உங்களையே வெறுக்கத் தொடங்குவீர்கள். புத்தர் கூறுகிறார், யார் தன் மீது அன்பு செலுத்தவில்லையோ அவரால் மற்றவர்கள் மீதும் அன்பு செலுத்த முடியாது என்று. அப்படியென்றால் என்ன செய்வது? இப்போது கேள்வி என்னவென்றால், இந்த பயம், கவலை மற்றும் பதற்றத்திலிருந்து நாம் எப்படி வெளியே வருவது? புத்தர் எந்த மந்திரஜாலமும் செய்யவில்லை. அவர் மனிதனுக்கு அவனுடைய உண்மையான ஆற்றலை அறிமுகப்படுத்தினார். சாட்சி பாவம், சாட்சி உணர்வு, அதாவது உங்களை உங்களுக்குள்ளேயே உற்று நோக்குவது. அவர் கூறினார், நீங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, நீங்கள் உங்கள் பயமும் அல்ல, நீங்கள் எல்லாவற்றையும் பார்க்கக்கூடிய ஒரு நபர். அமைதியான சாட்சி உணர்வுள்ள விழிப்படைந்த நிலை. எப்போதெல்லாம் உள்ளுக்குள் ஒரு பயம் எழுகிறதோ அப்போது முதலில் அப்படியே நின்றுவிடுங்கள். அதை பிடிக்கவும் வேண்டாம், அதை விட்டு ஓடவும் வேண்டாம். சும்மா உற்றுப் பாருங்கள், இந்த பயம் இப்போது உண்மையானதா அல்லது வெறும் மனதின் கற்பனையா என்று.
ஒரு ரயில் நிலையத்தில் வண்டி நின்று கொண்டிருப்பது போலவும் நீங்கள் பிளாட்பாரத்தில் நின்று கொண்டு அதை வெறும் கடந்து போவதை வேடிக்கை பார்ப்பது போலவும் நில்லுங்கள். புத்தர் கூறுகிறார், எண்ணங்களின் ரயிலை விட்டுவிடாதீர்கள். அவை வருவதையும் போவதையும் மட்டும் பாருங்கள். இதுவே தியானம். முதலாவது வழி, மூச்சிற்கு திரும்புங்கள். பயம் அதிகரிக்கும்போது புத்தரின் முதல் சூத்திரம் இதுவாகத்தான் இருந்தது. மூச்சை உணருங்கள். மூச்சு என்பது மட்டும்தான் கடந்த காலத்திற்கும் செல்வதில்லை, எதிர்காலத்திற்கும் செல்வதில்லை, அது இந்த நொடியில் மட்டுமே இருக்கிறது. எனவே எப்போதெல்லாம் பதற்றம் ஏற்படுகிறதோ அப்போது கண்களை மூடிக்கொள்ளுங்கள். ஆழமாக மூச்சை உள்ளே இழுத்து வெளிவிடுங்கள். உள்ளே செல்லும் மற்றும் வெளியே வரும் மூச்சின் மீது மட்டுமே கவனம் செலுத்துங்கள். அப்போது மனம் அமைதியடையத் தொடங்கும். புத்தர் கூறுவார், அமைதி வெளியில் இருந்து வருவதில்லை, அது ஏற்கனவே உள்ளுக்குள்தான் இருக்கிறது. வெறும் கவனத்தின் மூலமாக மட்டுமே அதை உணர வேண்டும். மனதை உற்று நோக்கும் கலை. புத்தர் மிக எளிய மொழியில் கூறினார், உங்கள் மனம் ஒரு காட்டைப் போன்றது. அதில் நீங்கள் கவனத்தோடு நுழையாவிட்டால் தொலைந்து போவீர்கள். அதாவது ஒவ்வொரு நாளும் சிறிது நேரம் அமைதியாக அமருங்கள். அமைதியாக இருந்து உங்கள் மனதின் செயல்பாடுகளை கவனியுங்கள். என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்று யோசியுங்கள். எந்த விஷயத்திற்காக பயம் ஏற்படுகிறது? ஏன் மீண்டும் மீண்டும் கவலை உண்டாகிறது? இந்த பழக்கம் உங்களுக்குள் ஒரு பழக்கமாக மாறிவிட்டால் பயமும் கவலையும் மெல்ல மெல்ல குறையத் தொடங்கும். கல்வி பயத்திற்கு பதிலாக நம்பிக்கையை நிரப்புங்கள். கௌதம புத்தர் கூறினார், பயம் என்பது ஒரு மாயை, பிரமை. நம்பிக்கை என்பது சக்தி. எந்த நாளில் நீங்கள் உங்களுக்குள் நம்பிக்கையை விதைக்கிறீர்களோ, எது நடந்தாலும் பார்த்துக்கொள்ளலாம், நான் அதை சமாளிப்பேன் என்று, அந்த நாளிலிருந்தே பயத்தின் பிடி பலவீனமடையத் தொடங்கும். மேலும் இந்த நம்பிக்கையும் வெளியிலிருந்து வருவதில்லை, அது ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்களே புரிந்து கொள்வதிலிருந்து வருகிறது. புத்தர் கூறினார், எந்த விஷயம் போகிறதோ அதை போக விடுங்கள். எந்த விஷயம் மாறுகிறதோ அதை மாறவிடுங்கள். எந்த விஷயம் உடைகிறதோ அதை உடைய விடுங்கள். ஏன்? ஏனென்றால் நீங்கள் அதை பற்றிக் கொண்டால் துன்பத்தை அடைவீர்கள், அதை விட்டுவிட்டால் அமைதியை பெறுவீர்கள். ஆனால் மனிதன் என்ன செய்கிறான்? நாம் கவலையினால் முதலில் விஷயங்களைப் பற்றிக் கொள்கிறோம். பின்னர் பயத்தினால் அதை விட்டுவிட முடிவதில்லை. எல்லாமே கையை விட்டு போகும்போது நாம் பதற்றமகிறோம். கௌதம புத்தர் கூறினார், கவலை என்பது ஒரு நெருப்பு, அது முதலில் அதை பற்றிக் கொண்டிருக்கும் மனிதனைத்தான் எரிக்கிறது. எனவே முதலில் புரிந்து கொள்ளுங்கள், கவலை என்பது வெளியிலிருந்து வரும் ஒரு விஷயம் அல்ல. அது உங்களுக்குள் இருக்கும் நெருப்புப் பிழம்பு. உங்களின் எண்ணங்களால்தான் நீங்கள் அதற்கு காற்றடிக்கிறீர்கள். ஒருவேளை அப்படி ஆகிவிட்டால் என்ன செய்வது போன்ற கேள்விகளால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பணப்பற்றாக்குறை வந்துவிடுமோ, யாராவது நம்மை விட்டு போய்விடுவார்களோ, உடம்பு சரியில்லாமல் போய்விடுமோ, மக்கள் என்ன சொல்வார்களோ என்று நினைக்கும்போது உண்மையில் உங்கள் மூளையில் ஒரு நெருப்பை மூட்டுகிறீர்கள். இப்போது கேள்வி என்னவென்றால், இதை எப்படி அணைப்பது? புத்தர் இதற்காக 3 படிகளை கூறினார். அதை இன்று நீங்கள் பின்பற்றினாலும் ஒரு அதிசயத்தை காண்பீர்கள். முதல் படி, சூழ்நிலையை பாருங்கள், எதிர்வினை ஆற்றாதீர்கள். அதாவது நடப்பதை உடனே நல்லது அல்லது கெட்டது என்று முத்திரை குத்தாதீர்கள். உதாரணத்திற்காக வேலை போய்விட்டால் மூளை உடனே சொல்லும், நான் அழிந்துவிட்டேன், இனி என்ன நடக்கும் என்று. ஆனால் புத்தர் கூறுகிறார், சற்று நேரம் அமைதியாக இருங்கள். எந்த எதிர்வினையும் ரியாக்ஷன் இல்லாமல் அந்த சூழ்நிலையை மட்டும் பாருங்கள். உடல் நடுங்குகிறது, வயிற்றில் பதற்றம் இருக்கிறது, தலைபாரமாக இருக்கிறது என்றால் அதை அப்படியே பாருங்கள். இது பதற்றம், இது பயம். இவ்வளவு சொன்ன மாத்திரத்திலேயே பாதி பாரம் இறங்கிவிடும். ஏனென்றால் நீங்கள் முதல் முறையாக ஓடவில்லை, முதல் முறையாக நீங்கள் நின்று உங்களை நீங்களே எதிர்கொள்கிறீர்கள். இரண்டாவது படி, மூச்சின் மீது கவனம் செலுத்துங்கள். புத்தர் ஓரிடத்தில் கூறினார், நீ உன் மூச்சின் மீது கட்டுப்பாடு பெற்றுவிட்டால் உன் மனதின் மீதும் கட்டுப்பாடு பெற்றுவிடுவாய். எப்போது கவலையோ அல்லது பதற்றமோ ஏற்பட்டாலும் வெறும் 5 நிமிடங்கள் கண்களை மூடி உங்கள் மூச்சை உணருங்கள். அதை வேகப்படுத்தவும் வேண்டாம், மெதுவாக்கவும் வேண்டாம். அது எப்படி நடக்கிறதோ அப்படியே நடக்கவிடுங்கள். கவனமாக இருங்கள். மூச்சு சீராகும்போது மனமும் அமைதியடைவதை நீங்கள் காண்பீர்கள். இந்த பயிற்சியை தினமும் வெறும் 10 நிமிடங்கள் மட்டும் செய்யுங்கள், காலையிலும் இரவிலும். இதுதான் மிகப்பெரிய மருந்து. மூன்றாவது படி, எண்ணங்களை பற்றிக் கொள்ளாமல் போகவிடுங்கள். உங்கள் மனம் எப்போதும் எதையாவது நினைத்துக் கொண்டே இருக்கிறது. இது தவறாகிவிட்டது, இது சரியாக இல்லை, எனக்கு பயமாக இருக்கிறது என்று. ஆனால் புத்தர் கூறுகிறார், மேகங்கள் மிதப்பது போல எண்ணங்களை அப்படியே ஓடவிடுங்கள். அவற்றை தடுக்க முயற்சிக்காதீர்கள். இல்லையென்றால் அதே மேகம் புயலாக மாறிவிடும். எண்ணம் வந்ததா பாருங்கள், பிறகு அதை போகவிடுங்கள். இது ஒரு கட்டளை அல்ல, இது ஒரு பயிற்சி. மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டியிருக்கும். இங்கே ஒரு மிகச் சாதாரணமான உதாரணத்தை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஏதேனும் ஒரு தேர்விற்கு தயாராகிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லது ஒரு தொழிலைத் தொடங்கப் போகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். மூளை மீண்டும் மீண்டும் சொல்கிறது,
நீ தோற்றுப்போவாய், எல்லாரும் கேலி செய்வார்கள் என்று. நீங்கள் இந்த எண்ணத்தை பற்றிக்கொண்டால் பயம் அதிகரித்துக் கொண்டே போகும். ஆனால் அது வருவதை பார்த்து, சரி, பயம் வருகிறது, ஆனால் நான் வெறும் பயம் மட்டுமல்ல, நான் அதைவிட பெரியவன் என்று சொன்னால் அங்கிருந்தே பயத்தின் வேர்கள் அறுபடத் தொடங்கும். புத்தர் கூறினார், நீங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல. எண்ணங்கள் மேகங்களைப் போன்றவை, நீங்களோ வானம். இப்போது யோசியுங்கள், நீங்கள் வானமாக இருந்தால் எந்த பயமும் எந்த கவலையும் அதிக நேரம் நீடித்து நிற்கவே முடியாது. இதுவே நம்மை உள்ளுக்குள் இருந்து விடுவிக்கும் உண்மையான ஆற்றல். ஆனால் நண்பர்களே, நீங்கள் இதை செய்யாவிட்டால், ஒவ்வொரு நாளும் இந்த விஷயங்களை அலட்சியப்படுத்தினால் என்ன நடக்கும்? ஒரு நாள் இந்த சிறிய சிறிய கவலைகளே பெரிய நோய்களாக மாறிவிடுகின்றன. உயர் இரத்த அழுத்தம், ஹை பிளட் பிரஷர், மனச்சோர்வு, டிப்ரெஷன், இதய நோய், தூக்கமின்மை, தனிமை, உறவுகளில் விரிசல். பின்னர் நாம் யோசிக்கிறோம், எங்கே தவறு நடந்தது என்று. தவறு எங்கே நடக்கிறது என்றால், நம் உள்ளுக்குள் ஏற்படும் கொந்தளிப்பை நாம் சரியான நேரத்தில் புரிந்து கொள்ளாத போதுதான். இப்போது புத்தரின் மற்றொரு அற்புதமான வாக்கியத்தின் மூலம் இதை புரிந்து கொள்ளுங்கள். உன் மனதை நன்றாகத் தெரிந்துகொள், ஏனென்றால் அதுவே உன்னுடைய மிகப்பெரிய எதிரி, அதுவே உன்னுடைய மிகப்பெரிய நண்பனும் கூட. முதலாவது பயம், நிராகரிக்கப்பட்டு விடுவோமோ என்ற பயம். சிறுவயதிலிருந்தே நமக்கு கற்பிக்கப்படுகிறது, மக்கள் என்ன நினைப்பார்கள் என்பதுதான் மிக முக்கியம் என்று. மற்றவர்களுக்கு பிடித்த ஆடைகளையே நாம் அணிகிறோம். கூட்டத்திற்கு சரியாகத் தோன்றும் விஷயங்களையே பேசுகிறோம். நாம் நம்மை மற்றவர்களின் எதிர்பார்ப்பு என்ற அச்சில் வார்த்துக்கொண்டே போகிறோம். இந்த முயற்சியில் மெல்ல மெல்ல நம்முடைய உண்மையான அடையாளத்தை இழந்துவிடுகிறோம். புத்தர் கூறினார், மற்றவர்களின் அங்கீகாரத்தை நாடும் ஆசை மனதை அடிமையாக்கிவிதேத்திஹே ஆக்குகிறது. யார் தன் உண்மையை அறிகிறானோ அவனே உண்மையாகவே விடுதலை பெற்றவன். இந்த பயத்திலிருந்து விடுபடுவதற்கான வழி உங்களை எவ்வித நிபந்தனையுமின்றி ஏற்றுக்கொள்வதுதான். நீங்கள் உங்களை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும்போது உங்களுக்கு யாருடைய ஆமோதிப்போ அல்லது மறுப்போ தேவைப்படுவதில்லை. அப்போதுதான் நீங்கள் நிம்மதியாக வாழத் தொடங்குகிறீர்கள். இரண்டாவது பயம், எதிர்காலத்தைப் பற்றிய கவலை. ஒவ்வொரு மனிதனின் மனதிலும் நாளை என்ன நடக்கும் என்ற பயம் இருக்கிறது. வேலை போய்விட்டால் என்னாகும்? பணம் தீர்ந்துவிட்டால் என்னாகும்? குடும்பம் என்னாகும்? இதையெல்லாம் யோசித்து யோசித்து நாம் இந்த நொடியின் அமைதியை பாழாக்குகிறோம். புத்தர் மிகத் தெளிவாக கூறினார், எதிர்காலத்தைப் பற்றி கவலைப்படாதே. இப்போது எது இருக்கிறதோ அதுவே மிகப்பெரிய பரிசு. தற்போதைய தருணத்தை புரிந்துகொள், இதுவே தீர்வு. நாம் இந்த தற்போதைய தருணத்தில் மட்டும் கவனம் செலுத்தினால், வெறும் ஒரு மூச்சின் மீது கவனம் செலுத்தினால், பயத்திற்கு எந்தவொரு உறுதியான அடிப்படையும் இல்லை என்பதை நாம் காண்போம். பயம் வெறும் கற்பனையில்தான் வாழ்கிறது. அந்த கற்பனையை அழிக்க வேண்டுமானால் தியானத்தை உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றிக்கொள்ளுங்கள். புத்தர் தியானத்தை மனதின் குளியல் என்று கூறினார். ஒவ்வொரு நாளும் உடலை எப்படி சுத்தம் செய்கிறீர்களோ அதேபோல மனதையும் ஒவ்வொரு நாளும் தியானத்தால் சுத்தம் செய்யுங்கள். இதுவே கவலைக்கான மிக நேரடியான மருத்துவம். மூன்றாவது பயம், தனித்து விடப்படுவோம் என்ற பயம். மனிதனுக்குள் மிக ஆழமாக மறைந்திருக்கும் பயம் என்னவென்றால், ஒருவேளை நான் தனிமையாகி விடுவேனோ என்பதுதான். இந்த பயத்தின் காரணமாகவே நாம் தவறான உறவுகளில் பிணைக்கப்பட்டிருக்கிறோம். நச்சுத்தன்மையான டாக்ஸிக் மனிதர்களுடன் சமரசம் செய்து கொள்கிறோம், நம்மையே மறந்துவிடுகிறோம். புத்தர் கூறினார், நீங்கள் தனிமையாக இருக்க கற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்களை உங்களால் ஒருபோதும் அறிந்து கொள்ள முடியாது. யார் தனிமையில் இருக்கும் கலையை அறிந்து கொள்கிறானோ அவன் வாழ்க்கையின் ஆழத்தை தொட்டுவிடுகிறான். தனிமை என்பது சாபமல்ல, அது ஞானத்தின் முதல் கதவு. நீங்கள் உங்களுக்குள் இறங்கும்போது அங்கே ஒரு ஆழமான நிசப்தம் கிடைக்கிறது. ஆனால் அந்த நிசப்தத்தில்தான் உங்களுடைய உண்மையான வடிவம் உங்களுக்கு தெரிகிறது. நான்காவது பயம், மரண பயம். இந்த பயம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அமைதியாக உட்கார்ந்திருக்கிறது. அவன் அதை ஒத்துக்கொண்டாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி. மரண பயம் நம்முடைய எல்லா முடிவுகளிலும் தாக்கத்தை ஏற்படுகிறது. நாம் ஏன் பயப்படுகிறோம் என்றால், நம்மால் சரியாக வாழ முடியவில்லை என்பதால்தான். புத்தர் இதைப் பற்றி ஒரு அழகான விஷயத்தை கூறினார். மரண பயம் அவனுக்குத்தான் வரும், யார் வாழ்க்கையை வாழவே இல்லையோ அவனுக்குத்தான். யார் ஒவ்வொரு நொடியையும் விழிப்புணர்வுடன் வாழ்ந்தாரோ அவருக்கு மரணம் என்பது அடுத்த கட்டம், பயணம், அது முடிவு அல்ல. பயத்திற்கான மருந்து வாழ்வதுதான். முழு உணர்வோடு, முழு அன்போடு, முழு தொடர்போடு உங்கள் வாழ்க்கையை வாழ்வது. ஒவ்வொரு நாளும் ஆன்மா புன்னகைக்கும்படியாக ஏதேனும் ஒரு விஷயத்தை செய்வது. அப்போதுதான் மரண பயம் அழியும். ஏனென்றால் அப்போது வாழ்க்கை அரைகுறையாக இருப்பதில்லை. இப்போது நாம் இந்த 4 பயங்களையும் அடையாளம் கண்டுவிட்டோம். நிராகரிப்பின் பயம், எதிர்கால கவலை, தனிமையின் பயம் மற்றும் மரண பயம். எனவே இவை எல்லாவற்றிற்கும் ஒரே ஒரு தீர்வைச் சொல்லும் புத்தரின் அந்த முதன்மையான போதனையை புரிந்துகொள்வதற்கான நேரம் வந்துவிட்டது. இதையேதான் புத்தர் கூறுகிறார், சாட்சியாக மாறிவிடுங்கள். உங்கள் மனதை கவனியுங்கள், அதை பற்றிக் கொள்ளாதீர்கள். மனதில் எந்த எண்ணம் வந்தாலும், அது பயமாகவோ கவலையாகவோ துக்கமாகவோ இருந்தாலும் அதை வெறும் வேடிக்கை மட்டும் பாருங்கள். ஓடாதீர்கள், சண்டையிடாதீர்கள்.
அது நடப்பதை நடக்க விடுங்கள், நீங்கள் வெறும் சாட்சியாக மட்டும் பாருங்கள். ஒரு நதி ஓடிக்கொண்டிருக்கும்போது நீங்கள் கரையில் நின்று கொண்டு வேடிக்கை பார்ப்பது போல. மெல்ல மெல்ல அந்த எண்ணம் பலவீனமடைந்துவிடும், பின்னர் அது போய்விடும். இதிலிருந்துதான் விடுதலை தொடங்குகிறது. இப்போது அடுத்த பகுதியில் புத்தரே நேரடியாக கற்றுக் கொடுத்த அந்த தியான முறையைப் பற்றி நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். இதன் மூலம் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களின் பயம், கவலை மற்றும் பதற்றத்தை எப்போதும் தற்காலிகமாக அல்லாமல் நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வந்தனர். நீங்கள் இந்த முறையை புரிந்து கொண்டவுடனே ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்களே கொஞ்சம் கொஞ்சமாக விடுவித்துக் கொள்ளத் தொடங்குவீர்கள். புத்தர் கற்றுக் கொடுத்த அந்த தியானத்தின் பெயர் விபாசனா. இது எந்தவொரு மந்திரஜாலமும் அல்ல, மாறாக உங்கள் மனதின் ஆழமான தளம் வரை செல்லக்கூடிய ஒரு நேரடியான, எளிமையான மற்றும் அறிவியல் பூர்வமான முறையாகும். விபசனா என்பதன் பொருள் உள்ளது உள்ளபடி பார்ப்பது. அதாவது அதனுடன் எந்தவொரு உணர்ச்சியையும் இணைக்கக்கூடாது, பயமோ நம்பிக்கையோ வெறுப்போ இருக்கக்கூடாது. நீங்கள் உங்களை மட்டுமே உற்று நோக்க வேண்டும். உங்கள் உடலின் ஒவ்வொரு அசைவையும், உங்கள் மனதின் ஒவ்வொரு அலைகளையும், உங்கள் எண்ணங்களின் ஒவ்வொரு திசையையும் கவனிக்க வேண்டும். விபசனா எப்படி செய்வது? ஒரு அமைதியான இடத்தில் அமருங்கள். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இப்போது உங்கள் மூச்சின் மீது கவனம் செலுத்துங்கள். வெறும் மூச்சின் மீது மட்டும். அது உள்ளே செல்கிறதா அல்லது வெளியே வருகிறதா என்பதை மட்டும் பாருங்கள். வேறு எதையும் செய்யாதீர்கள். மூச்சைக் கட்டுப்படுத்தவும் வேண்டாம், எந்தவொரு மந்திரத்தையும் சொல்ல வேண்டாம். வெறும் வேடிக்கை மட்டும் பாருங்கள். ஒவ்வொரு முறையும் கவனம் சிதறும்போது மெதுவாக மீண்டும் கவனத்தை மூச்சிற்கே கொண்டு வாருங்கள். ஆரம்பத்தில் இது கடினமாக தோன்றும். மனம் எங்கும் ஓடும். ஆனால் புத்தர் கூறுகிறார், மனதை அடக்குவது என்பது காட்டில் இருக்கும் யானையை அடக்குவதை போன்றது. இது கடினமானதுதான், ஆனால் சாத்தியமற்றது அல்ல. ஒவ்வொரு நாளும் நீங்கள் 10 நிமிடங்கள் கூட இந்த தியானத்தை செய்தால் உங்களுக்குள் மெல்ல மெல்ல ஏதோ ஒன்று மாறத் தொடங்கும். உங்கள் பயம், கவலை, பதற்றம் எல்லாமே படிப்படியாக குறையத் தொடங்கும். ஆனால் இது ஏன் நடக்கிறது? ஏனென்றால் முதல் முறையாக நீங்கள் உங்கள் மனதுடன் அமர்ந்திருக்கிறீர்கள். அதனுடன் சண்டையிடாமல், அதை விரட்டாமல். புத்தர் கூறுகிறார், நீங்கள் எவ்வளவு தூரம் ஓடுகிறீர்களோ அவ்வளவு தூரம் சிக்கிக்கொள்வீர்கள். எவ்வளவு தூரம் உற்று நோக்குகிறீர்களோ அவ்வளவு தூரம் தெளிவடைவீர்கள். விபசனாவில் நாம் ஓடுவதில்லை. நாம் அப்படியே நிற்கிறோம். இந்த நிற்பதுதான் மிகப்பெரிய ஆற்றல். நீங்கள் உங்கள் மனதை கவனிக்கத் தொடங்கியவுடனே பயம் தானாகவே கரையத் தொடங்கும். மனதை உங்களுக்குள்ளேயே உற்றுநோக்கத் தொடங்கும்போது பயம் எப்படி வருகிறது, எப்படி அதிகரிக்கிறது மற்றும் எப்படி மறைந்து போகிறது என்பது உங்களுக்குத் தெரியவரும். பயம் என்பது நிலையானது அல்ல. கவலை என்பது எப்போதும் இருக்கப் போவதும் இல்லை. உங்கள் மனம் ஒவ்வொரு நொடியும் மாறக்கூடியது. அப்படியென்றால் ஒவ்வொரு நொடியும் மாறிக்கொண்டிருக்கும் ஒரு விஷயம் உண்மையிலேயே உங்களுடையதா? அது உங்களை பிடித்துக் கொள்ள முடியுமா? புத்தர் கூறுகிறார், எது மாறிக்கொண்டே இருக்கிறதோ அது நீங்கள் அல்ல. நீங்கள் வெறும் அதை வேடிக்கை பார்ப்பவர் மட்டும்தான். அமைதியான, அசையாத சாட்சி. ஒரு சிறிய பயிற்சியை இன்றிலிருந்தே தொடங்குங்கள். எப்போதெல்லாம் நீங்கள் பயத்தையோ அல்லது பதற்றத்தையோ உணர்கிறீர்களோ அப்போது எதையும் செய்ய வேண்டாம். வெறும் 5 நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து உங்கள் மூச்சின் மீது மட்டும் கவனம் செலுத்துங்கள். எந்தவொரு கேள்வியும் இல்லை, எந்தவொரு தீர்வும் இல்லை. வெறும் வேடிக்கை மட்டும் பார்க்க வேண்டும். உங்களை அரித்துக் கொண்டிருந்த அந்த பயம் இப்போது சிறியதாக மாறுவதையும், வீணாக அதிகரித்துக் கொண்டிருந்த அந்த கவலை இப்போது அமைதியடைவதையும் நீங்கள் காண்பீர்கள். கௌதம புத்தரின் மிகப்பெரிய புரட்சி இதுதான். விடுதலை வெளியில் இல்லை, உள்ளுக்குள்தான் இருக்கிறது. தியானம் என்பது அந்த உள்ளுக்குள் செல்வதற்கான ஏணி. அதுவே அவரை ஞானோதயத்தை நோக்கி அழைத்துச் சென்றது. எனவே நண்பர்களே, ஒரு மனிதனின் உள்ளுக்குள் இருந்து பயம் அழிந்துவிட்டால் அவன் எந்தவொரு சூழ்நிலையிலும் அசைந்து கொடுப்பதில்லை. புகழ்ச்சியைக் கண்டு அவன் தலைக்கணம் கொள்வதுமில்லை, விமர்சனத்தைக் கண்டு உடைந்து போவதுமில்லை. அவன் உள்ளுக்குள் முற்றிலும் அமைதியாகிவிடுகிறான். ஏனென்றால் இந்த உலகத்தால் இனி அவனை அசைக்கவோ அல்லது திசைதிருப்பவோ முடியாது. புத்தர் கூறினார், யார் பயத்திலிருந்து விடுதலை பெற்றுவிட்டாரோ அவன் இந்த வாழ்க்கையிலேயே முக்தி அடைந்துவிட்டான் என்று. அப்படிப்பட்ட ஒரு மனிதனின் வாழ்க்கை வெளி விஷயங்களைச் சார்ந்து இருப்பதில்லை. யாராவது தன்னைப் பற்றி என்ன நினைக்கிறார்கள், யார் தன்னை நேசிக்கிறார்கள், யார் நேசிக்கவில்லை என்பதில் அவனுடைய மகிழ்ச்சி தங்கியிருப்பதில்லை. அவன் தனக்குள்ளே இருக்கும் அன்போடும் தனக்குள்ளே இருக்கும் மௌனத்தோடும் வாழ்கிறான். புத்தர் தனது மரணப்படுக்கையில் இருந்தபோது நடந்த அந்த இறுதி உரையாடலை நீங்கள் அறிவீர்களா? அவருடைய மிக நெருங்கிய சீடரான ஆனந்தர் அழுது கொண்டிருந்தார். நடுங்கும் குரலில் அவர் கூறினார், பகவானே, நீங்கள் இல்லாதபோது நாங்கள் யாரிடம் வழிகாட்டுதல் பெறுவோம் என்று. புத்தர் அவரை பார்த்து புன்னகைத்து தனது இறுதி வாக்கியத்தை கூறினார், அப்ப தீபோ பவ, அப்போ தீபோ பவ. அதாவது, உனக்கு நீயே ஒளியாக இரு, உனக்கு நீயே விளக்காக மாறு. இந்த வார்த்தைகள்தான் வாழ்க்கையின் மிக ஆழமான போதனை. அதாவது, இனி வேறு யாரும் உங்கள் இருளை அகற்ற மாட்டார்கள்.
உங்களுக்குள்ளே ஒளியை ஏற்றுவதற்கு நீங்களேதான் அந்த விளக்காக மாற வேண்டும். எந்தவொரு குருவோ எந்தவொரு புத்தகமோ எந்தவொரு வெளித்தீர்வோ எப்போதும் உங்களுடன் இருக்கப் போவதில்லை. ஆனால் நீங்களே உங்கள் மனதை புரிந்துகொண்டு உங்கள் பயத்தை உற்று நோக்கி உங்களுக்குள் இருக்கும் போராட்டத்தை அமைதிப்படுத்த முடிந்தால் இந்த வாழ்க்கையே உங்கள் குருகுலமாக மாறிவிடும். அப்படியென்றால் பயமில்லாத ஒரு உண்மையான வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று கேள்வி எழுகிறது. கற்பனை செய்து பாருங்கள், யாராவது உங்களைப் பற்றி தவறாக பேசுகிறார்கள், ஆனால் உங்கள் மனதில் துளியளவும் சலனம் ஏற்படவில்லை. எந்தவொரு விஷயத்தையும் இழந்துவிடுவோம் என்ற பயம் உங்கள் தூக்கத்தை கெடுப்பதில்லை. எதிர்கால கவலையில் உங்களின் இன்றைய நாள் வீணாகப் போவதில்லை. இது ஏதோ சினிமாத்தனம் அல்ல. புத்தரின் காலத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் இதை அனுபவித்திருக்கிறார்கள். உங்களாலும் இதைச் செய்ய முடியும். அதற்கு ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள் இறங்குவதற்கான துணிச்சல் மட்டும் தேவை. ஒவ்வொரு நாளும் 10 நிமிடங்கள் மௌனமாக அமருங்கள். மனதில் என்னவெல்லாம் வருகிறதோ அதை வெறும் வேடிக்கை மட்டும் பாருங்கள், தடுக்காமல் ஓடிவிடாமல். மெல்ல மெல்ல உங்கள் மனம் தானாகவே அமைதியடையத் தொடங்கும். ஏனென்றால் மனதை யாராலும் வலுக்கட்டாயமாக அமைதிப்படுத்த முடியாது. அதை புரிந்து கொள்வதன் மூலமாக மட்டுமே அமைதிப்படுத்த முடியும். இறுதியாக புத்தர் கூறிய மிக ஆழமான ஒரு விஷயத்தை கேளுங்கள். ஒரு துளி நீர்க்கடலில் கலப்பது போல விழிப்படைந்த மனம் வாழ்க்கையோடு கலந்துவிடுகிறது. அதாவது நீங்கள் விழிப்புணர்வுடன் இருக்கும்போது நீங்கள் வாழ்க்கையிலிருந்து தனித்து இருப்பதில்லை. அப்போது நீங்கள் வெறும் உயிரோடு மட்டும் இருக்கவில்லை, மாறாக விழிப்போடு இருக்கிறீர்கள். அப்போது நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் உணர்கிறீர்கள், ஆனால் அதனுடன் சிக்கிக்கொள்வதில்லை. ஒவ்வொரு உணர்ச்சியையும் உங்களால் பார்க்க முடிகிறது, ஆனால் அதில் நீங்கள் தொலைந்து போவதில்லை. அப்போது பயமோ கவலையோ பதற்றமோ நிலைத்து நிற்பதில்லை. எனவே நண்பர்களே, பயம், கவலை மற்றும் பதற்றத்தை வேரோடு அழிப்பதற்கான வழி இதுதான். உங்கள் மனதை அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் பயத்தை உற்று நோக்குங்கள். இறுதியாக உங்களுக்குள்ளேயே ஒளியை ஏற்றுங்கள். உங்களை காப்பவர் வேறு யாரும் இல்லை. புத்தரின் இந்த இறுதிச் செய்தி 2500 ஆண்டுகளுக்கு முன்பு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்ததோ அதே அளவு இன்றைக்கும் பொருந்துவதாக இருக்கிறது. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். இது போன்ற மேலும் பல அறிவுபூர்வமான வீடியோக்களுக்கு இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி.